சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விரைவில் சமூக தீர்வு எட்டப்படும் என அமைச்சர் கே.என். நேரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு தொழிலாளர்களிடம் அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியிருக்காரு. இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் முதலமைச்சர் எடுத்து வருகிறார் என தெரிவிச்சிருக்காரு. வடமாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக வரும் தகவல்கள் தவறானவை என கூறிய அமைச்சர் கே.என். நேரு, துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஒரே நாளில் நிறைவேற்ற முடியாதுன்னோ, அதற்கு கால அவகாசம் தேவைப்படும்னு குறிப்பிட்டிருக்காரு. துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறியபடி நிச்சயம் அது குறித்து பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்படும்னு கூறியிருக்காரு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு தொழிலாளர்களை தான் நேரில் சென்று சந்திக்கவில்லை என கூறுவது தவறு என கூறிய அமைச்சர், ஏற்கனவே 4 முறை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு தொழிலாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிச்சிருக்காரு. துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும், துப்புரவு பணியாளர்களுக்கு உள்ள பிரச்சினை நாடு முழுவதும் உள்ள பிரச்சினை என குறிப்பிட்ட அவர், இதில் முதலமைச்சர் உரிய முடிவு எடுப்பார்னு தெரிவிச்சிருக்காரு. தூய்மை பணி பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே பணியில் உள்ளவர்களை தான் பயன்படுத்தி வருகிறோம்னோ, புதிதாக யாரையும் பணியில் ஈடுபடுத்தவில்லைனோ அமைச்சர் கே.என். நேரு விளக்கமளிச்சிருக்காரு.